ISI இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய மிக முக்கியமான காலேஜ். இந்தியா முழுக்க 4 கேம்பஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னேன். எங்கெங்கெல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் டெல்லி, செகண்டு பெங்களூர், தேர்டு சென்னை, ஃபோர்த் ஒன் தேஸ்பூர். இந்தியா முழுக்க 4 இடத்துல மட்டும்தான் கேம்பஸ் இருக்கு. ஸோ அந்த காலேஜில் அட்மிஷன் போடுறதா இருந்துச்சுன்னா ISI என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கட்டாயம் எழுதணும். இந்த எக்ஸாம் எப்போ சார் நோட்டிஃபிகேஷன் வரும்? ஜனவரியில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுப்பா. பிப்ரவரி 2nd வீக்கில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான டேட் கொடுப்பாங்க. த்ரூ ஆன்லைனில் தான் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட் எப்போ சார்? மார்ச் 2nd வீக் வரைக்கும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட் இருக்கும். ஆனால் எக்ஸாம் டேட் எப்போ சார்? May 11 அக்யூரேட்டாக எக்ஸாம் டேட். May 11 என்னது இருக்கும்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் டேட் இருக்கும். சார் இதுக்கு எலிஜிபிலிட்டின்னு என்னது சார்? கட்டாயம் 10+2பா. 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 11th and 12th மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷை மெயின் சப்ஜெக்டாக எடுத்து என்ன செஞ்சுருந்துருக்கணும்? படிச்சுருந்துருக்கணும். ஸோ மெயின் சிலபஸ் என்னது சார் இருக்கும்? ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும்தான் சிலபஸ். ஈவன் மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமு கூட மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இருக்கும். இதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் மெயின்லி என்னது மட்டும்தான் கேட்டிங்கன்னா 11th 12th மேக்ஸ் ஒன்லி. அது போக உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை செக் பண்ணுறதுக்காக என்ன செய்வாங்கன்னா இங்கிலீஷ்லேயும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கொஷின்ஸு இருக்கும். அப்போலாம் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இருந்துச்சுனாலே இதுக்குரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்கள் ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சிடலான்னு கேட்டிங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். சரி சார், இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் யூஜியில் இருக்குது? என்னென்ன கோர்சஸ்னால் நம்ம இங்கே சொல்லுவோம்ல, BSc மேத்தமெட்டிக்ஸ்,